வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மண்டேல இருந்து பாசிட்டிவ்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலரா நேத்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 0.36% 91 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா ஃபைனலா 25330ன்ற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டாரிஃப் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 24500 பாயிண்ட்க்கு 25200 300 இந்த லெவல்லயே தான் மாத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா போறதுக்கு இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற டாரிஃப் ப்ராப்ளம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து 1 or 2 மந்த்ஸ்ல செட்டில் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு உண்டான இண்டிகேஷன்ஸ் எல்லாமே கிளியரா தெரிஞ்சிருக்கு. இப்ப இருக்கிற குளோபல் ஃபேக்டர் வந்து இந்த டாரிஃப் ப்ராப்ளம் வந்து செட்டில் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் வந்து ஒரு மினிமம் செட்டில்மெண்ட் ஆச்சு வரும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவா மூவ் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பர்டிகுலரா வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. இருந்தாலுமே இந்த செட்டில்மெண்ட் வருது அப்படின்னா நம்ம கம்பெனிஸ்க்கு எல்லாமே மறுபடியும் ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறப்ப அந்த கம்பெனி growth வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அப்படியே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த டாரிஃப் ஸ்டார்டிங்லயே வந்து நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மெடிக்கல் செக்டரும் அதே மாதிரி ஐடி செக்டருக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து டாரிஃப் வர்றதுக்கு கம்மி அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே இதுவுமே வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்ஷன் ஆகும். மெடிக்கல் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ், அதாவது ஃபார்மா கம்பெனிஸ், சன் ஃபார்மா, ஜைடஸ் லைஃப், இது எல்லாமே வந்து நல்ல பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இமீடியட்டா இந்த ஸ்டாக்ஸ் வந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆயிருந்துச்சு. ஆனா ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஜாப் டேட்டா ரொம்ப குறைஞ்சதுனால ஐடி செக்டர்ல வந்து ஒரு 25% வந்து டாரிஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல நியூஸ் வந்ததுனால ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கண்டினியூஸா ஃபால் ஆச்சு. இப்ப வரப்போற இந்தியா யூஎஸ் அக்ரிமெண்டால இந்த செக்டரும் வந்து அந்த டாரிஃப் ப்ராப்ளத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. ஏன்னா சர்வீஸ் செக்டர்ல ஒரு முக்கியமான செக்டர் அப்படின்னா ஐடி செக்டர் தான். இதுல வந்து டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் பெரிய லெவல்ல பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து இப்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது வந்து நம்மளோட ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ் தான். ஃபார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து அத்தியாவசியம் அப்படிங்கிறதுனால இமீடியட்டா இதுல வந்து கை வைக்க முடியாது. இருந்தாலுமே ஒரு லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல 200% வரைக்கும் டாரிஃப் கொண்டுட்டு வரப்போற அப்படின்ற மாதிரி நியூஸ் கொடுத்ததுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிச்சு. மறுபடியுமே வந்து இதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கறதுனால இமீடியட்டா டாக்டர் ரெட்டி, டிவிஎஸ், சன் ஃபார்மா, சிப்லா, ஜைடஸ் லைஃப் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் ஒரு நல்ல பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருச்சு. ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இந்த 2 டேஸா வந்து ஒரு நல்ல ரேலி வர்றதுக்கு காரணம் ஃபெட்டோட ரேட் கட் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. 0.25 இல்ல 0.5 வந்து ரேட் கட் வருது அப்படின்னா யூஎஸ்ல ஐடி செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல பெனிஃபிட் ஆகும். ஏன்னா ரேட் கட் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் வந்து யூஎஸும் இருக்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜாப் டேட்டா பிரகாரம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறையறதுனால கண்டிப்பா வந்து கம்பெனிஸோட growth தேவையா இருக்குது. அதனால அவங்க வந்து ரேட் கட் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. அநேகமா வந்து கிளியரான டேட்டா இன்னைக்கு கிடைச்சிடும். ஸோ அப்படி ரேட் கட் நடக்குது அப்படின்னா ஐடி செக்டர்ஸ் வந்து நல்ல பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே யூஎஸ் ஐடி கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா அது டைரக்டாவே வந்து நம்மளோட ஐடி கம்பெனிஸ்க்கும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது இல்லாம டாலரை பொறுத்த வரைக்கும் 88க்கு மேல இப்ப ட்ரேட் ஆகுறது. ஐடி செக்டர் கம்பெனி, அதாவது ரூபி வைஸ் வந்து அது நெகட்டிவ் ஃபேக்டரா இருந்தாலும் ஐடி செக்டர் கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து இது கொஞ்சம் பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ ஃபார்மாவுக்கும் ஐடியும் வந்து எக்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதோட ப்ராஃபிட் வந்து இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஸோ டாலரோட ஸ்ட்ரென்தன் ஆகிறது இந்த செக்டர் கம்பெனிஸ் ஃபார்மாவுக்கும் ஐடி செக்டருக்கும் நல்ல கெயினை தான் கொடுக்கும். ஸோ ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குவாலிட்டியான கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா, எல்டிஐ மெட்ரி, டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி, விப்ரோ, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ஸோ இதுல வந்து குவாலிட்டியான கம்பெனிஸ்னா இப்ப இருக்கிற லெவல்ல டிசிஎஸும் இன்ஃபோசிஸுமே நல்லாவே கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் காஸ்ட்லியா இருந்த கம்பெனிஸ் டிசிஎஸ்ல இப்போ வந்து ஒரு ஆல் டைம் லோவுக்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நீங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுங்க. கரெக்டான டைம்ல வந்து இதுல என்ட்ரி கொடுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த கம்பெனிஸ் ஐடி செக்டர் கம்பெனிஸ் விப்ரோ ஆகட்டும், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மகேந்திரா, எல்டிஐ மெட்ரி, ஹெச்சி இவங்க வந்து கண்டினியூஸா நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில போனஸ் ஆகட்டும், டிவிடெண்ட் ஆகட்டும், பைபேக், இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கண்டினியூஸா வந்து ஐடி செக்டர்ல வந்துகிட்டே தான் இருக்கு. ஐடி செக்டர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடரா இருக்கிற இன்ஃபோசிஸ் வந்து லாஸ்ட் வீக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க.
கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஸ்டாக் பைபேக் நடக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய பைபேக்காக இது இருக்க போகுது. டிசிஎஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 18,000 கோடிக்கு பக்கமாக வேல்யூவில் இருக்கான ஸ்டாக்ஸை வந்து இவங்க பைபேக் பண்ண போகிறாங்க. அவங்களோட டோட்டல் வேல்யூவில் 2.41% வந்து இவங்க வந்து ஸ்டாக்ஸ் வந்து பைபேக் பண்ண போகிறாங்க. பிரைஸ் வந்து 1800 லெவலில் இருக்க போகுது. ஸோ இப்போ 1500 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி 1800 லெவலில் இப்போது இந்த பைபேக் வந்து ஸ்மால் ரீட்டைலர்ஸ், அதாவது பிலோ 2 lakhs கீழே ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரேஷியோல வந்து பைபேக் ஆஃபர் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கெமிக்கல் செக்டர்ல மிக முக்கியமான கம்பெனியா இருக்கிற பிடிலைட் வந்து அவங்க வந்து போனஸ் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் வந்து இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 23 வந்து ரெக்கார்ட் டேட்டா இருக்குன்னு இருக்காங்க. ஒரு ஷேர் இருக்கு அப்படின்னா இன்னொரு ஷேர் வந்து இவங்க போனஸா கொடுக்க போறாங்க. ஸோ என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிடிலைட் வந்து ரீசெண்ட் டைம்ல தான் நான் அக்குமுலேட் பண்ணேன். என்னோட ஹோல்டிங்ஸ்ல 10 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து பிலோ 3000க்கு கீழே தான் இருக்கு. இதுல பெரிய ப்ராஃபிட் கிடைக்கல, ஒரு 2 to 3% அளவுக்கு தான் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கம்பெனியை வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே தான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். பர்டிகுலரா மார்க்கெட்ல பேட்டாவும் பிடிலைட்டும் ஒரே ரேட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. பேட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது 1600 லெவல்ல இருந்துட்டு அப்படியே 1200 300 அந்த லெவலுக்கு போயிடுச்சு. ஆனா பிடிலைட் வந்து மார்க்கெட்ல கரெக்ட் ஆயிருந்தாலும் மறுபடியுமே ரெக்கவர் ஆகி இப்ப 3000க்கு மேல போயிருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் மார்க்கெட் 26,000 பாயிண்ட் இருக்கிறப்ப இந்த ஸ்டாக்ல இருந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன் ஓவர் வேல்யூஷன்ட்டு. இப்பயுமே இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா தான் இருக்குது. ஸோ கெமிக்கல் செக்டர்ல தவிர்க்க முடியாத கம்பெனியா இருக்கிறது அப்படின்னா மார்க்கெட் லீடர் அப்படின்னா பிடிலைட் தான். கூடிய சீக்கிரம் இவங்க பெயிண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து நல்லா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இப்போ கம்மியா இருக்கிறது இந்த கம்பெனிக்கு எல்லாமே சாதகமான விஷயமா தான் இருக்கிறோம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. மேபி 1:1 ரேஷியோல போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வருது, இல்லை இதோட ஏதாச்சும் ஒரு ரீசனால இந்த ஸ்டாக் வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்க வந்து இதை வந்து அக்குமுலேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்குமே வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து பெரிய அளவுக்கு ரிட்டர்னை வந்து ரீசெண்ட் டைம்ல கொடுக்கல. ஸோ ஏன்னா இந்த இது வந்து ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்காக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்க முடியாமல் இந்த கம்பெனி தடுமாறிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இருக்கிற வேல்யூமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் தான். என்ட்ரி கொடுக்குறப்ப நல்ல பிரைஸில் கொடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுக்கறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெட்டரான வியூவாக இருக்கும். இந்த இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நீங்க நோட் பண்ண வேண்டியது இருக்கு. பர்டிகுலரா வந்து உங்களோட இன்கம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இவங்க டோட்டல் வேல்யூ தான் வந்து பைபேக்ல ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்றதுனால ஒரு ஸ்டாக்குக்கு வந்து உங்களுக்கு 200 rupees 300 rupees அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சாலுமே உங்களோட டோட்டல் வேல்யூ கன்சிடர் பண்றப்ப டாக்ஸ் வந்து ஜாஸ்தி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்களும் வந்து இது எவ்வளவு டாக்ஸ் வருது இந்த ஸ்டாக்குக்கு நம்ம பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணா எவ்வளவு ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கிட்ட பைபேக் ஆஃபர் பண்ண போறாங்க, அந்த ஸ்டாக்ஸ் கொடுத்தா வந்து நமக்கு எவ்வளவு வந்து டோட்டல் வேல்யூ வரும், அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் வருங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து இன்ஃபோசிஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் இப்படி டாக்ஸ்ல போகுது அப்படின்னா நமக்கு அதுல எந்த யூஸும் கிடையாது. இல்ல ஒரு லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் அப்படின்னா அது 1.5 வரைக்கும் வந்து டாக்ஸ் ரிடக்ஷன் இருக்கு. ஸோ அந்த வேல்யூக்கு மட்டும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா கூட நல்ல பெனிஃபிட்டை பார்க்கலாம். பிடிலைட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல டிசிஎஸ் வந்து நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபோக்கஸ் பண்றது இப்போ ஒரு நல்ல பிரைஸ் தான். இருந்தாலுமே இந்த பைபேக் இந்த ரீசனுக்கோசரம் நீங்க இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. உங்களோட அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மறுபடியும் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இந்த குவாலிட்டியான கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஹோல்டிங்ஸ்ல வந்து இன்ஃபோசிஸ் வந்து எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு, நீங்க இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அது நம்ம சேனல் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க.
நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.